ஆனால் கிட்னி பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, கருவாடு ஊறுகாலாம். வணக்கம். ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சரி நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் என்னோடய பங்குக்கு 1-2 இதை சொல்லிடுறேன். நான் இந்த கோடை காலம் வந்துருச்சு. கோடை காலத்தில் நம்ம எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துகிட்டு போகணும். இட் இஸ் அ மஸ்ட்டு. ஒரு சில பேர் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இல்லை எல்லா இடத்துலையும் தான் தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இல்லாட்டி நம்ம பக்கத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்க யாருக்காச்சும் தண்ணி வேணும்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக தண்ணி கொண்டு போகணும். தண்ணி தற்காப்புக்கு. சப்போஸ் வெயிலில் போய் ஸ்வெட் ஆகி அப்படின்னு எல்லா சத்தையும் இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி, சோடியம், குளோரைடு, குளுக்கோஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அதை ரெப்ளினிஷ் பண்ணுறதுக்கு வெறும் தண்ணியை மட்டும் குடித்தோம்னா நம்மளுக்கு அது அந்த சத்து எல்லாம் இழந்த சத்து எதுவுமே கிடைக்காது. அதனால தான் நம்ம மோர் குடிக்கணும்னு சொல்கிறோம். மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ணுங்கிறோம். பதநீர் சாப்பிட்லாம். பதநீரில் அந்த வெறும் தண்ணி நீர் மட்டும் இல்லை, கால்சியமும் நம்மளுக்கு கிடைக்குது. இளநீர் சாப்பிட்லாம். இளநீரில் சோடியம் கிடைக்குது, குளோரைடு கிடைக்குது, குளுக்கோஸ் கிடைக்குது. அது இப்போ கவர்மெண்ட்டில் ஓஆர்எஸ் லிக்விட் மாதிரி அவங்களே உப்பு சர்க்கரை நீர் இது பண்ணுறதுக்கு அந்த பவுடரும் கொடுக்குறாங்க, தண்ணியும் கலந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அது நிச்சயமாக வெறும் தண்ணி மட்டும், அதாவது ஒன்றுமே குடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி பெட்டரு. பட் ஆனால் தண்ணி மட்டுமே நம்மளுக்கு சேவியர் கிடையாது. அதில் மற்ற சத்துக்கள்லாம் இது பண்ணுறதுக்கு உப்பு கரைசல், சர்க்கரை கரைசல், உப்பு சர்க்கரை கரைசல் வச்சுக்கணும். நம்ம கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி த்ரூ அவுட் வெயிலே போயிட்டே இருக்காமல் நடுவில் எங்கேயாவது நிழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிழலில் நிற்கணும். செப்பல், செருப்பு போட்டுக்கிட்டு தான் நடக்கணும். என்னால் முடியும் அப்படின்னோம்னா டயபெட்டிஸ்காரங்களுக்கு முக்கால்வாசி இது தெரியாது, அந்த பெயின் தெரியாது, சென்சிட்டிவிட்டியே இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னால் நடக்க முடியும், வெயில் என்னைய ஒன்றும் பண்ணாது அப்படிம்பாங்க. அவங்களால நடக்க முடியும். அந்த வெயில் சுடுறதோ கொதிக்கிறதோ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு என்னன்னா பாதம் உணர்ச்சியற்று போயிருக்கும். பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு வலி தெரியல, நான் சும்மா தான் நடக்கிறேன்ட்டு. அதில் அல்சர் புண்ணு வந்தால் கூட அவங்களுக்கு வலி தெரியாது. நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம டயபெட்டிஸ்காரங்க காலில் புண்ணு, பெரிய புண்ணாக இருக்கும். என்னங்க இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னோம்னா, வலிக்கவே இல்லைங்க, நாங்கள் அது ஒன்றும் பண்ணல, அது தானாக ஆறிடும், தானாக ஆறுது வருது. அதெல்லாம் ட்ராபிக் அல்சர் அப்படிம்பாங்க. அப்படின்னா நம்மளுக்கு உணர்ச்சி இல்லாத ஒரு இடத்துல ஒரு புண்ணு வந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி டயபெட்டிஸ்காரங்களும் டயபெட்டிஸ்காரங்க எல்லாருமே செருப்பு போட்டுட்டு தான் நடக்கணும். கொடை, நம்ம டாக்டர் அமலர் போகநாதன் சொன்ன மாதிரி வெள்ளை கொடை தான் முடிஞ்ச வரைக்கும், வெள்ளை கொடை இல்லை கலர் கொடை. கருப்பு கொடைகள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஏன்னா கருப்பு வில் அட்ராக்ட் மோர் ஹீட்டு. அதனால கருப்பு கொடை முடிஞ்ச வரைக்கும், நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் காலங்காலமாக கருப்பு கொடை தான் வச்சுருக்கோம். பட் அட்லீஸ்ட் இனிமே ஆச்சும் நம்மளுக்கு இது இப்போ தானே தெரிய வருது. இப்போ கொஞ்ச நாளாக தானே நம்மளுக்கு கருப்பு கொடை இட் அட்ராக்ட்ஸ் சன்லைட்டு, ஹீட்டை அதை அப்சார்ப் பண்ணது, அதனால் அது வேண்டாம்னு இப்போ கொஞ்ச நாளாக தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இனிமே வாங்குறதாவது அட்லீஸ்ட் நம்ம வெள்ளை கொடைகள், கலர் கொடைகளை வாங்கணும். ஸோ நம்ம அழகாக நம்ம இந்த மாதிரி வெயில்கள் நம்ம சமுதாயம் எவ்வளவோ பார்த்துருக்கு. எவல்யூஷனில் எவ்வளவோ சமாளித்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு டார்வின்ஸ் தியரி சொல்லுவாங்க. எது இங்கே தங்குவதற்கான தகுதி படைத்திருக்கிறதோ அது தங்கும், அவ்வளோதான். ஸோ அதை எப்படி தக்க வச்சுக்கிறது நம்ம தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. மருத்துவ உலகம் பண்ணிட்டு சொல்லுது, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுது, சரி. இதை சாப்பிடாதேன்னு சொல்லுது, சரி. அதே மாதிரி அனுபவம் சொல்லுது. நம்ம தாத்தா சொல்கிறாங்க, மோர் எடுத்துகிட்டு போ, நாங்கள்லாம் மோர் தான் குடிப்போம். இதுக்கு போகிறாங்க, இதுக்கு வயலுக்கு போகும்போது நாங்கள் மோர் எடுத்துகிட்டு போவோம், கஞ்சி களையத்தில் அப்படிங்கிறாங்க. உப்பு. அதே மாதிரி கடலில் போகிறவங்க கருவாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தோம்னா கடற்கரையோரம் எல்லாம் கருவாடு, மீன் காஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு கடலில் போகும்போது அவங்களுக்கு உப்பு போட்ட இது எப்படி கஞ்சி எப்படி கிடைக்கும், இது எடுத்துகிட்டு போனால் தான் கிடைக்கும், கெடாமையும் இருக்கணும். அதனால தான் அதை ஸ்டோர் பண்ணி பக்குவப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளும் ருசியாக இருக்குன்னு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதில் ஆனால் கிட்னி பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, கருவாடு ஊறுகாலாம். மேல் மாடியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு மேலே மொட்டை மாடியில் இப்போ 4வது மாடி, 5வது மாடி, 8வது மாடியெலாம் இருக்கிறவங்களுக்கு வெயில் போட்டு தள்ளும், அப்படியே இறக்கும் அப்படியே வெயில். ஸோ அதை என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க மொட்டை மாடியிலலாம் 4 மணிக்கு ஒரு முறை தண்ணி தெளிச்சு விடலாம், 5 மணிக்கு ஒரு முறை, 6 மணிக்கு ஒரு முறை இது பண்ணோம்னா அந்த ஹீட் வேவ்ஸ் எல்லாம் உள்ளே இறங்காது. அது கொஞ்சம் நல்லிஃபை பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் நம்ம செடிகள் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம். செடிகள் அவங்க தன்மையினாலே கொஞ்சம் குளிர வைக்கும்.
அதுங்களுக்கு ஊற்றுற தண்ணி தொட்டியிலேருந்து வடித்து அது வந்து வெளியிலலாம் வந்து அது ஓரளவுக்கு நம்மளுக்கு 10வது மாடின்னு இல்லை, 2வது மாடியில் இருக்கிற மொட்டை மாடி யாருக்கு இருக்கோ அவங்க மொட்டை மாடியில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி துணி காய போடுறதெல்லாம் காலையிலேயே கொண்டு போய் துவைச்சி துணி காய போட்டுட்டு சாயந்தரமாக போய் எடுக்கலாம். நடுவுலலாம் கடும் வெயில் எல்லாம் போனோம்னா அந்த நிச்சயமாக அந்த வெயில் வந்து நம்மளை வந்து படுத்த தான் செய்யும். ஸோ அதே மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு 10:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு இப்போ ரிட்டையர்ட் பீப்புள் அவங்களாம் இருக்காங்க, பேங்க்குக்கு போக வேண்டியது இருந்ததுன்னா நம்மளுக்கு 10 மணிக்கு தானே பேங்க்குன்னு 10 மணிக்கு கிளம்பாமல் 9 மணிக்கே கிளம்பி போய் 10 மணிக்கு பேங்க் திறந்த உடனே வேலையை முடிச்சுட்டு 10:30 10:45 வீட்டுக்கு வந்துட்டு சேஃபு. 10க்கு தானேன்னு சொல்லிட்டு நம்ம 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் போனோம்னா நம்ம திரும்பி வரும்போது 12 ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் ட்ரெஸ்ஸு, ஸோ தட் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி அது பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து வெயில் காலத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டிய சில விதிமுறைகள். வணக்கம்.